நாடு முழுவதும் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை தற்போது மின்னல் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சூரிய மின்சக்தி ஒப்பந்த முறைகேடு விவகாரத்தில் தொழிலதிபர் அதானிக்கு அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரண்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதானி, சாகர் அதானி உள்ளிட்ட 8 பேர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அதில் சூரிய மின்சக்தி ஒப்பந்தம் பெற இந்திய அதிகாரிகளுக்கு 2029 கோடி ரூபாய் லஞ்சம் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. 2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை லாபம் ஈட்ட திட்டமிட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதையடுத்து அதானி உள்ளிட்ட 8 பேருக்கும் பிடிவாரண்ட் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை அதானி குழுமம் மறுத்துள்ளது. இதுகுறித்து அதானி குழுமம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என குறிப்பிட்டுள்ளது. குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் எனவும் அதானி குழுமம் தெரிவித்துள்ளது. மேலும் வெளிப்படைத்தன்மையாக இயங்கி வருவதாகவும் சட்டங்களுக்கு உட்பட்டு செயல்பட்டு வருவதாகவும் முதலீட்டாளர்களுக்கு அதானி குழுமம் நம்பிக்கை அளித்துள்ளது. அமெரிக்க நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து அதானி குழும நிறுவனங்களின் பங்குகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. அதானி என்டர்பிரைசஸ், அதானி எனர்ஜி, அதானி துறைமுகங்களின் பங்குகள் 20% வரை சரிந்துள்ளது. மேலும் அதானி கேஸ், அதானி கிரீன், அதானி சிமெண்ட்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் பங்குகளும் 10% சரிந்து வர்த்தகமானது. கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி முதல் 12 லட்சம் கோடி வரை அதானி குழும பங்குகளின் மதிப்பு சரிந்துள்ளதால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தொழிலதிபர் அதானியை பிரதமர் மோடி பாதுகாத்து வருவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய மற்றும் அமெரிக்க சட்டங்களை அதானி மீறியிருப்பதாக சாடினார். அதானி எப்படி இந்தியாவில் சுதந்திரமாக வலம் வருகிறார் என நினைப்பதாக குறிப்பிட்ட ராகுல் காந்தி, அதானியை பிரதமர் மோடி பாதுகாத்து வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அதானி கைது செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். அதானி மீதான குற்றச்சாட்டை தொடர்ந்து அதானி குழுமத்தின் 2 திட்டங்களை கென்யா அரசு ரத்து செய்துள்ளது. ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டை தொடர்ந்து அமெரிக்க நீதிமன்றத்திலும் அதானி மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதன் எதிரொலியாக கென்யாவில் அதானி குழுமம் மேற்கொள்ள இருந்த 2 திட்டங்களுக்கான ஒப்பந்தத்தை அந்நாட்டு அரசு ரத்து செய்துள்ளது. சுமார் 736 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் 30 ஆண்டுகளுக்கான மின்சார பரிமாற்றம் மற்றும் விமான நிலைய விரிவாக்க ஒப்பந்தங்களை ரத்து செய்து அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ உத்தரவிட்டுள்ளார். அதானி குழுமத்திற்கும் தமிழக அரசிற்கும் கடந்த 3 ஆண்டுகளில் எந்தவிதமான ஒப்பந்தங்களும் செய்யப்படவில்லை என மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கரூரில் பேட்டியளித்த அவர், அதானி குழுமத்தோடு மின்வாரியம் தொடர்பாக எந்தவித ஒப்பந்தமும் மேற்கொள்ளவில்லை என்று கூறினார். சமூக ஊடகங்கள் மற்றும் சில செய்தி நிறுவனங்கள் தவறான கருத்துக்களை பதிவிட்டு வருவதற்கு மறுப்பு தெரிவித்த அவர், இது தொடர்பாக எந்தவித கருத்துக்களையும் தன்னிடம் அல்லது மின்சாரத்துறை அதிகாரிகளிடம் கேட்டு தெரிந்து கொண்டு பதிவிட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்றும் இதன் காரணமாக ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 27ஆம் தேதி கடலூர், தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண்டபம் அருகே 200க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது.
ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் 2வது நாளாக கனமழை கொட்டியது. இதனால் கலைஞர் நகர் பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மீனவர் வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது. அத்தியாவசிய பொருட்களான பால், அரிசி, காய்கறி உள்ளிட்ட பொருட்கள் கூட வாங்க முடியாமல் அவர்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கும் நிலை உருவானது. கால்வாய்களை முறையாக தூர்வாரி மழைநீர் செல்ல மாவட்ட நிர்வாகம் வழிவகை செய்ய வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரத்தில் நகராட்சி பள்ளிக்குள் புகுந்த மழைநீரால் பள்ளிக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டது. ராமநாதபுரத்தில் 2வது நாளாக பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் புகுந்து ஆறு போல் காட்சியளிக்கிறது. இந்நிலையில் இன்று ராமநாதபுரம் நகர் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக வல்லல் பாரி நகராட்சி நடுநிலைப்பள்ளி வளாகம் முழுவதும் மழைநீர் நிரம்பி காணப்பட்டது. இதனால் வகுப்புகள் நடத்த முடியாத சூழல் நிலவியதால் இன்று அந்த பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு பள்ளி வளாகம் பூட்டப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் பிரதான சாலைகளில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் கடுமையாக அவதியடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பெய்த தொடர் மழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடுமையாக அவதியடைந்துள்ளனர். மேலும் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு உட்பட்ட சிவன் கோவிலில் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. திருவாரூர் அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள கடுவலி கிராமத்தில் 200 ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்துள்ளனர். அங்கு கடந்த ஒரு வாரமாக கனமழை பெய்து வருவதால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் இடுப்பளவு தண்ணீரில் மூழ்கி சாய்ந்துள்ளன. இதை கவலையோடு அறுவடை செய்யும் விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எந்தவித அனுமதியும் வழங்கப்படவில்லை என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு ஏலம் அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் வேதாந்தா குழுமத்தின் ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் ஏலம் எடுத்தது. இதையடுத்து சுரங்கம் அமைக்க தமிழக அரசு அனுமதிக்க கூடாது என்று அரசியல் கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியிருந்தனர். இந்நிலையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனமிடமிருந்து எந்த விண்ணப்பமும் பெறவில்லை என தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. திமுக எம்பிக்கள் கூட்டம் நாளை இரவு 7 மணிக்கு கூடுகிறது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் எம்பிக்கள் கூட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் கூட்டத்தில் திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் குறித்து விவாதிக்கப்பட இருப்பதாகவும் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பாக மனசாட்சியை அடகு வைத்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டிருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சாடியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனிப்பட்ட கொலைகளுக்கும் சட்டம் ஒழுங்கு நிலைமைக்கும் தொடர்பில்லை என குறிப்பிட்டார். அதிமுக ஆட்சியில் எத்தனை ஆசிரியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பது குறித்த விவரம் உள்ளதாக குறிப்பிட்ட RS பாரதி ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த காலத்திலேயே 1 லட்சம் கொலைகள் நடந்ததாக விமர்சித்தார். வழக்கறிஞர் மீதான தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த வகையில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் 500க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை, கடலூரில் நடைபெற்ற போராட்டத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு கண்டனம் தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர். கரூர், ஒசூர், சேலத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் தங்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வழக்கறிஞர்கள் வலியுறுத்தினர். வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆசிரியர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என ஜாக்டோ ஜியோ வலியுறுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் ரமணி குத்தி படுகொலை செய்யப்பட்டார். இதனை கண்டித்து சென்னை எழும்பூரில் உள்ள முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர் மாயவன்,
ஆசிரியை கொலை செய்தவருக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அரசு ஆசிரியையின் குடும்பத்தாருக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சாம்சங் துணை நிறுவனத்திற்கு எதிராக உண்ணாவிரத போராட்டத்தை தவிர மற்ற போராட்டத்தை வரும் 30ஆம் தேதி நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சாம்சங் நிறுவனத்திற்கு எதிரான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜனநாயக ரீதியாக போராட அரசியலமைப்பு சட்டம் அனுமதி அளித்துள்ளதாக தொழிற்சங்கத்தின் சார்பில் வாதிடப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் போராட்டம் நடத்தலாம் என அனுமதி அளித்து உத்தரவிட்டது. இரண்டாயிரத்தி 26 விஜயுடன் கூட்டணி சேர வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்விக்கு பொறுத்திருந்து பாருங்கள் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பழனியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் பொய்த்து போயிருப்பதாக மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் தேர்தல் முடிவு குறித்து கூறினார். தொடர்ந்து கட்சி நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன், தானும் முதலமைச்சராக வேண்டும், தனக்கும் முதலமைச்சர் கனவு உண்டு என்று தெரிவித்தார். தெலுங்கர்கள் பற்றி அவதூறு பேசியதாக கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரி இன்று ஜாமீனில் விடுதலையானார். தெலுங்கு மக்கள் குறித்து நடிகை கஸ்தூரி அவதூறாக பேசியதாக எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் நடிகை கஸ்தூரியை தனிப்படை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் மகளிர் சிறையில் அடைத்தனர். இதற்கிடையே நடிகை கஸ்தூரி ஜாமீன் கோரி எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தபோது நடிகை கஸ்தூரிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். இந்த நிலையில் சென்னை புழல் சிறையிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். மகளிர் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பையை வென்ற இந்திய ஹாக்கி அணிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். 8வது மகளிர் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டி பீகாரில் உள்ள ராஜ்கிர் நகரில் நடைபெற்றது. தொடரின் இறுதிப் போட்டியில் சீனாவை வீழ்த்தி இந்தியா சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியது. இந்நிலையில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடி, இவர்களின் வெற்றி வருங்கால விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் என தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தொழிலதிபர் அதானி மீதான குற்றச்சாட்டுகளை நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்காவில் சூரிய ஒளி மின்சார விநியோக ஒப்பந்தங்களை பெறுவதற்காக அதானி பல கோடி டாலர்கள் அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுத்ததாக நியூயார்க் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதானியின் முறைகேடுகளை விசாரிக்க வெளிநாட்டு அரசு முன்வந்துள்ளதாக கூறிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ், இந்த மோசடி பிரதமர் மோடியின் பாதுகாப்புடன் நடந்த மோசடி என்று கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை ஆம் ஆத்மி கட்சி வெளியிட்டுள்ளது. 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டசபைக்கு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படாத நிலையில் அரசியல் கட்சிகள் அதற்கான பணிகளை தொடங்கியுள்ளன. இந்நிலையில் 11 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை ஆம் ஆத்மி கட்சி வெளியிட்டுள்ளது. இதில் பாஜக, காங்கிரஸ் கட்சிகளில் இருந்து விலகி ஆம் ஆத்மியில் இணைந்த 6 தலைவர்கள் இடம்பெற்றுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 133 ராணுவ பணியிடங்களுக்கு நடைபெற்ற தேர்வுக்கு 18,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் குவிந்துள்ளனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள பித்தோராகரில் 133 பிராந்திய பணியிடங்களுக்கு நடைபெற்ற தேர்வில் கலந்து கொள்ள உத்தரப்பிரதேசம், ஒடிசா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா மற்றும் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து 18,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் குவிந்தனர். இந்த நிலையில் போதிய தங்குமிடம், போக்குவரத்து வசதிகள் இல்லாமல் பலர் தெருக்களிலும் மலைகளிலும் இரவு முழுவதும் தூங்கியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஆடு ஜீவிதம் படத்தின் பின்னணி இசைக்காக இசையமைப்பாளர் A.R. ரகுமானுக்கு உயரிய விருதான ஹாலிவுட் மியூசிக் விருது வழங்கப்பட்டது. ஹாலிவுட் மியூசிக்கின் மீடியா விருதுக்கு ஆடு ஜீவிதம் திரைப்படம் பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து இண்டிபெண்டன்ட் பிலிம் பிரிவில் பின்னணி இசைக்காக இசையமைப்பாளர் A.R. ரகுமானுக்கு ஹாலிவுட் மியூசிக்கின் மீடியா விருது வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற இந்த விருது விழாவில்
AR ரஹ்மான் சார்பாக அவருக்கு பதில் ஆடு ஜீவிதம் படத்தின் இயக்குனர் பிளஸ்ஸி விருதினை பெற்றுக்கொண்டார். பழனிக்கு சென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அங்குள்ள முருகன் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து மலையடிவாரத்தில் உள்ள புலிப்பாணி ஆசிரமத்தில் சென்று தொட்டிச்சி அம்மன் மற்றும் புலிப்பாணி ஜீவசமாதியில் வணங்கினார். அப்பொழுது திருமாவளவனை பழனி போக ஆதீனம் சிவானந்த புலிப்பாணி சுவாமிகள் வரவேற்று பிரசாதங்களை வழங்கினார். தொடர்ந்து கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய திருமாவளவன், நான் முருகனை காண, முருகன் என்னை காண தரிசனம் சிறப்பாக இருந்ததாக கூறினார். தவேகவுடன் கூட்டணி இல்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தென்காசியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கிராம கமிட்டி அமைப்பதன் மூலம் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி 100 விழுக்காடு வளர்ச்சியடையும் எனவும் 2026இல் இந்தியா கூட்டணி தொடரும் எனவும் தெரிவித்தார். எனினும் கூட்டணி மாற்றம் குறித்து தலைமைதான் முடிவு செய்யும் எனவும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். அது அவருடைய கருத்து. நாங்கள் இந்தியா கூட்டணியில வலிமையா இருக்கிறோம், இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது. மக்களிடமிருந்து அதிமுக விலகிச் சென்று விட்டதால் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெறும் என அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகாவிற்குட்பட்ட பல்வேறு ஊராட்சிகளில் கட்டி முடிக்கப்பட்ட அங்கன்வாடி மையம் மற்றும் நியாய விலைக்கடை கட்டடங்களை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்ளாட்சி தேர்தல் குறித்து தேர்தல் ஆணையமும் முதலமைச்சரும் முடிவு செய்வார்கள் என்றும், தேர்தல் ஆணையம் தயார் என்று சொன்னால் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என்றும் கூறினார். உலக மீனவர் நாளை முன்னிட்டு தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் சார்பில் கடலூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை மீட்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும், தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் இலங்கை அரசுடனான அனைத்து அரசியல் உறவுகளையும் முறித்துக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் தமிழக மீனவர்களுக்கு இந்திய அரசு துப்பாக்கி வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. அமெரிக்காவை ஒப்பிட்டு பார்த்தால் இந்தியாவில் டேட்டாவுக்கான தொகை 12 முதல் 17% தான் குறைவு என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற தொழில் மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றிய அவர், இந்தியாவில் டேட்டாவின் விலை குறைவாக இருப்பதாக கூறினார். உலக அளவில் 1 GB டேட்டா சராசரியாக $3 என குறிப்பிட்ட அவர், அமெரிக்காவில் 1 GB டேட்டா $7 என தெரிவித்தார். திருவள்ளூர் அடுத்த கைவண்டூரில் கழிவுநீர் வீட்டு முன் தேங்கிய தகராறில் தீக்குளித்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விநாயகர் கோவில் தெருவில் வசித்து வந்தவர் பொன்னி. கழிவுநீர் தேங்குவதில் இவருக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கும் சந்தியாவிற்கும் வாய் தகராறு இருந்து வந்துள்ளது. இதனால் வெறுப்படைந்த பொன்னி சந்தியா வீட்டு முன்பு உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தீக்குளித்தார். இதனால் தீக்காயமடைந்த அவருக்கு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததை அடுத்து திருவள்ளூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் அருகே சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்த தலைமை ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அரசு பள்ளியில் படித்து வந்த மலைவாழ் சமூகத்தைச் சேர்ந்த 3ஆம் வகுப்பு மாணவியை தலைமை ஆசிரியர் செங்கல்வராயன் பாலியல் வன்புணர்வு செய்துள்ளார். இதனை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு சார்பில் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம், அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் இணைந்து பள்ளிப்பட்டு பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மூலம் ஏற்றுமதியை அதிகரிப்பது தொடர்பாக இந்திய தொழில்துறை கூட்டமைப்பின் மாநாட்டில் விவாதிக்கப்பட்டுள்ளது. இந்திய தொழில்துறை கூட்டமைப்பின் மாநாடு சென்னையில் நடைபெற்று வருகிறது. இதில் உள்ளூர் தொழில் வாய்ப்புகள், டிஜிட்டல் பரிவர்த்தனையில் AI பயன்பாடு உள்ளிட்டவைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கூட்டமைப்பின் தமிழக பிரிவு ஒருங்கிணைப்பாளர் சாரி, இந்திய பொருளாதாரத்தில் தமிழக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார்.
சென்னை தலைமை செயலகத்தில் வனத்துறை சார்பில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அத்துறையின் அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது யானைகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வருவதை தடுக்க வனத்துறை சார்பில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். திருச்செந்தூர் கோயிலின் தெய்வானை யானை வனத்துறை அனுமதி பெறாமலேயே கோயிலில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்றும், கோயில் யானைகளுக்கு வனத்துறையிடம் அனுமதி பெறுவது குறித்து அறநிலையத்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் பொன்முடி தெரிவித்தார். ஏற்காட்டில் குளுகுளுவென சூழல் நிலவும் நிலையிலும் சுற்றுலா பயணிகள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. சேலம் மாவட்டம் ஏற்காடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிமூட்டத்துடன் கூடிய சாரல் மழையால் ஏற்காட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் வரவு குறைந்தது. கடந்த 2 நாட்களாக ஏற்காட்டில் நிலவி வந்த பனிமூட்டம் விலகி இதமான சூழல் நிலவி வரும் நிலையில் சுற்றுலா பயணிகள் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் அதிகம் செல்லக்கூடிய இடங்களான படகு இல்லம், அண்ணா பூங்கா, ரோஜா தோட்டம் போன்ற இடங்கள் சுற்றுலா பயணிகள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. மழைநீர் கால்வாய் அமைக்க முடியாத இடங்களில் பைப்லைன் அமைக்கும் பணிகளை சென்னை மாநகராட்சி தொடங்கியுள்ளது. வேளச்சேரி பகுதிகளில் குறுகலான சாலைகள் அதிகம் உள்ளதால் அங்கு மழைநீர் கால்வாய் அமைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இந்நிலையில் பைப்லைன் அமைத்து சோதனை செய்த மாநகராட்சி அதிகாரிகள் மழைநீர் முறையாக வெளியேறுவதை கண்டறிந்தனர். இதனையடுத்து பைப்லைன் அமைக்கும் பணிகளில் மாநகராட்சி நிர்வாகம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது.